இன்னைக்கு மார்க்கெட் ஒரு அதிரடியான மூவ்மெண்ட்டுக்கு ரெடியாகிற மாதிரி தான் தெரியுது. இன்னைக்கு காலையில அதிரடியா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய உலக வர்த்தகத்துக்கான நீதிமன்றத்தில் ட்ரம்போட லிபரேஷன் டேல வந்தக்கூடிய டாக்ஸ் எல்லாத்தையும் ஸ்டே பண்ணி வச்சிருக்காங்க. அப்படின்னா லிபரேஷன் டேல ஒரு லிஸ்ட் போட்டு காட்டினார் பாத்தீங்களா, அந்த டாக்ஸ் எல்லாத்தையும் அவங்க நிறுத்திட்டாங்க. டேல வந்த டாக்ஸ் எல்லாமே அவர் இன்டர்நேஷனல் எமர்ஜென்சி எக்கானமிக் பவர் ஆக்ட் அப்படிங்கிற ஆக்டை பயன்படுத்தி அவர் அந்த டாக்ஸை கொண்டு வந்ததா தான் அவர் சொல்லியிருந்தாரு. அந்த மாதிரி அந்த பவர் யூஸ் பண்ண அப்படின்னா ஒரு பர்டிகுலர் கண்ட்ரில ஒரு பர்டிகுலர் ப்ராடக்டை ஃபோக்கஸ் பண்ணி மட்டும்தான் பண்ணியாகணும். ஆனா இவர் வந்து ஏகப்பட்ட கண்ட்ரிஸ் லிஸ்ட் பண்ணி பண்ணதுனால பவரை பயன்படுத்தி அந்த டாரிஃப் போட்டது செல்லாது அப்படின்னு இப்ப கோர்ட் தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. இதனால ஆஃப்டர் மார்க்கெட்ல இருக்கக்கூடிய டவ் ஜோன்ஸ், S&P எல்லாமே ஹியூஜா பாசிட்டிவ் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இது போக நிக்கி மார்க்கெட்டும் பாசிட்டிவா தான் இருக்கு. ஏஷியா டவ் 1% பாசிட்டிவா இருக்கு. ஜப்பான் மார்க்கெட் நிக்கி 1.68% பாசிட்டிவா இருக்கு. சைனா மார்க்கெட் ஹாங்செங் 0.2% பாசிட்டிவா இருக்கு. எட்ஜஸ் நிஃப்டி 0.4% பாசிட்டிவா இருக்கு. நம்ம ஏற்கனவே MSCI செக் பண்ணி சொல்லியிருந்தோம், கால்ஸ் ஃபுல்லா பையிங் வச்சிருக்காங்க. இதில் இம்பார்ட்டன்ட் லெவலா 24,700 நமக்கு ஒரு பாட்டம் லெவல் ஆகும், 24,800 நமக்கு ஒரு டாப் லெவலாகவும் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு காலையில மார்க்கெட் ட்ரேட் ஆகி 24,800க்கு மேல ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் க்ளோஸ் ஆகிற பட்சத்தில் மார்க்கெட் அக்ரெசிவா ஏறதுக்கு வாய்ப்பு இருக்கு.